ஹாய் காய்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு வெற்றி தமிழ் ஐபிஎஸ் அகாடமி. ஸோ இன்றைக்கான வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நீண்ட நாள் எதிர்பார்த்த எஸ்ஐக்கான கேஸுக்கான ஒரு முக்கியமான எவிடன்ஸ் தான் பார்த்தோன்னா கிடச்சிருக்கு. ஸோ அது என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, டிஎன்யூஎஸ்ஆர்பி அக்டோபர் மாதமே பார்த்தோன்னா கோர்ட்டில் பார்த்தோன்னா டைரக்ஷன் போட்டு இந்த இதுக்கு பார்த்தோன்னா கேட்டிருந்தாங்க. சரியா? ஸோ இவங்களுக்கான ரூசர் வைஸ் ரிசல்ட் பப்ளிஷ் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி ஜூன் மாதமே டேட் போட்டு அதுக்கப்புறம் ரிசல்ட் பப்ளிஷ் பண்ணாங்க. அந்த ரிசல்ட்டில் என்ன கொடுக்கலன்னு பார்த்தோன்னா, அவங்களுடைய கேண்டிடேட்டோட நேம் எதுவும் கொடுக்கல, ஒன்லி ரிஜிஸ்டர் நம்பர் மட்டும் கொடுத்துருந்தாங்க. அவங்க என்ன கம்யூனிட்டி, ரிட்டனில் எவ்வளோ மார்க்கு, ஃபிசிக்கல் எவ்வளோ மார்க்கு, அதுக்கப்புறம் இன்டர்வியூவில் எவ்வளோ மார்க்கு, ஓவரால் எவ்வளோ மார்க்கு எதுவுமே கொடுக்கல, வெறும் நம்பர் மட்டும் கொடுத்து இவங்கெல்லாம் பாஸ் அப்படின்னு கொடுத்துருந்தாங்க. ஸோ 2023 விட்ட ரிசல்ட்டுக்கும் 24 விட்ட ரிசல்ட்டுக்கும் என்ன மிஸ்மேட்ச் ஆச்சு அப்படின்னு பார்த்தோன்னா, ஸோ அடிஷ்னல் கேண்டிடேட்டாக ஒரு 41 பேர் செலக்ட் ஆகியிருந்தாங்க. ஏற்கனவே பாஸ் பண்ண சில கேண்டிடேட்ஸ் வெளியே போயிருந்தாங்க. ஸோ அதனால் அவங்க திரும்ப ரெக்ட் ஃபைல் பண்ணியிருந்தாங்க. என்ன கேட்டாங்க அப்படின்னு பார்த்தோன்னா, ஸோ நாங்கள் ஃபெயில் ஆகிட்டோம், இதுவாகிட்டோன்ற பட்சத்தில் எங்களுக்கு ஒரு நியாயத்தை கொடுங்க அப்படின்ற மாதிரி அந்த போர்டு தரப்புக்கு பார்த்தோன்னா இவங்க ஸ்டூடெண்ட்ஸ் ஆஸ்பிரண்ட்ஸ் தரப்புலேருந்து பார்த்தோன்னா ஒரு கோரிக்கை வச்சுருந்தாங்க. அந்த கோரிக்கையை நிறைவேற்றும் வகையாக 2024 சரியா? ஸோ அப்போ கேஸ் பார்த்தோன்னா ஹைகோர்ட்டில் ரிஜிஸ்டர் பண்ணியிருந்தாங்க. அதன்படி ரிசல்ட்டை பப்ளிஷ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. ஜனவரி 2ஆம் தேதியே ரிசல்ட் பப்ளிஷ் பண்ணுறதா சொன்னாங்க. பட் எந்த அப்டேட்டும் பண்ணலை. இப்போ ரீசெண்டாக நேற்று விழாக்கிழமை பார்த்தோன்னா இது டேட் போட்டு கேஸ் ஹியரிங்க்கு வந்தது. அப்போ என்ன சொன்னாங்கன்னா, 24ஆம் தேதிக்குள்ளே இதை முடிச்சிருங்க, இந்த ரிசல்ட் பப்ளிஷ் பண்ணுங்க அப்படின்னு கேட்டிருந்தாங்க. 25ஆம் தேதி கோர்ட்டுக்கு பார்த்தோன்னா கேஸு திரும்ப வேர்டிக்ட்டுக்கு வருது. ஸோ இப்போ டிஎன்யூஎஸ்ஆர்பி வெப்சைட்டில் பார்த்தோன்னா நியூ அப்படின்னு சொல்லிட்டு பிளிங்க் ஆகிட்டு இருக்குல்ல, அந்த பிளிங்கான பேஜில் ஓப்பன் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. டிபார்ட்மெண்ட் போலீஸ், டிபார்ட்மெண்ட் ஃபயர் அண்ட் ரெஸ்க்யூ சர்வீஸ்னு கொடுத்துருந்தாங்களே. ஸோ அதில் ரிசல்ட் பப்ளிஷ் பண்ணியிருந்தாங்க. ஸோ இது எல்லாமே எதை பேஸ் பண்ணி ரிசல்ட் கொடுத்துருந்தாங்கன்னு பார்த்தோன்னா, நெக்ஸ்ட் ஹியரிங் டேட் 25/2/2025 டியூஸ்டே. ஸோ அடுத்து டேட் போட்டு கொடுத்துட்டாங்க. செவ்வாய்க்கிழமை இந்த கேஸ் ஹியரிங்க்கு வருது அப்படின்னு கொடுத்துருந்தாங்க. 2024-25ஆம் ஆண்டிற்கான ஜாயிண்ட் ரெக்ரூட்மெண்ட், ஸோ எஸ்ஐக்கான வேக்கண்ட் பார்த்தோன்னா 1352 மாதிரி வரப்போகுது. ஸோ அதனால் கூடிய விரைவில் இந்த கேஸை முடிக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அந்த ரிசல்ட்டை கொடுத்துருங்க, டிராஃப்ட் லிஸ்ட்டை சீக்கிரமாக சப்மிட் பண்ணுங்க அப்படின்னு கேட்டிருந்தாங்க. ஸோ அந்த ரிசல்ட்டை பப்ளிஷ் பண்ணுறதுக்கு டைம் கொடுத்தாங்க. 2-3 நாள் டைம் கொடுங்க எங்களுக்கு அப்படின்னு கேட்டிருந்தாங்க. பட் ஆனால் அவங்க அன்எக்ஸ்பெக்டடாக ரிசல்ட் பார்த்தோன்னா இன்றைக்கே பப்ளிஷ் பண்ணிட்டாங்க. ஸோ ஈவினிங்காக வெப்சைட்டில் பார்த்தோன்னா அப்டேட் பண்ணியிருக்காங்க. ஓப்பன் கேண்டிடேட்டு ப்ளஸ் டிபார்ட்மெண்ட் கோட்டா, டிபார்ட்மெண்ட் ஃபயர் அப்படின்னு சொல்லிட்டு தனித்தனியாக பார்த்தோன்னா ரெஜிஸ்டர் பண்ணி அந்த இது கொடுத்துட்டாங்க. ஸோ இந்த அடிப்படையில் 25ஆம் தேதி கேஸ் விசாரணைக்கு வரும். அந்த விசாரணை தீர்ப்பு முடிவில் ஒரு நல்ல பதிலாக கிடைக்குன்னு எதிர்பார்க்கலாம். சரியா? ஸோ இப்போது எஸ்ஐக்கு படித்து கொண்டிருக்கிற மாணவர்கள் மற்றும் பிசிக்காக படித்து கொண்டிருக்கிற மாணவர்களாக இருந்தீங்க அப்படின்னாக்கா, ஸோ உங்களுக்காக நம்ம வெற்றி தமிழ் ஐபிஎஸ் அகாடமியில் ஆன்லைன் கிளாஸ், ஆஃப்லைன் கிளாஸ், ஸோ புதிய வகுப்புகள் டெஸ்ட் பேட்ச் எல்லாமே போயிட்டுருக்குது. ஸோ அது மட்டும் இல்லாமல் ரெகுலர் ஆன்லைன் பேட்ச்சு, ஸோ புதிய வகுப்புகள், ஃபிசிக்கலு, ஸோ எல்லாமே பார்த்தோன்னா நம்ம இன்ஸ்டியூட்டில் பார்த்தோன்னா அவைலபிளாக இருக்குது. ஃபுட் ஃபெசிலிட்டி, ஹாஸ்டல் ஃபெசிலிட்டி, கிரவுண்ட் ஃபெசிலிட்டி, ஸ்மார்ட் போர்டு கிளாஸு, அதேமாதிரி பார்த்தோன்னா டீச்சர்ஸ் பார்த்தோன்னா கிளாஸ் ஹேண்ட்லிங் பர்ஃபெக்டாக டீச்சர் கிளாஸஸ் எடுப்பாங்க. ஸோ நைட் கிளாஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெஸ்ட்டு காம்போவே நம்ம இன்ஸ்டியூட்லேருந்து போயிட்டுருக்குது. ஸோ நீங்கள் எஸ்ஐ மற்றும் பிசிக்கு ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருந்த மாணவர்களாக இருந்தீங்கன்னா உங்களுக்கான அகாடமி நம்ம அகாடமி தான். ஸோ இங்கே பார்த்தோன்னா ஒரு நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. ஸோ 2025ஆம் ஆண்டுக்கான டோட்டலாக எல்லா ஃபெசிலிட்டியுமே ஒரே கேம்பஸில் அவைலபிளாக இருக்குது. ஸோ நம்மக்கிட்ட டெஸ்ட் பேட்சஸுமே அவைலபிளாக இருக்குது. ஸோ ஜாயின் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா 81222991 கால் பண்ணி உங்களுடைய லிஸ்ட்டை கேட்டுக்கலாம்.